ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? யூடியூப் பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. 8000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணணுமா. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு ஒரு 10, 12 இல்லைனா ஒரு 100, 200 வியூஸ் போகிற ஆளுங்களாம் எனக்கு தேவையே கிடையாது. உங்களுடைய வீடியோஸ் நல்லா போகுது, அப்படியாப்பட்ட சேனல் மட்டும் யூடியூப்பில் வச்சுருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ இது யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, நிறைய வியூஸ் ஒருத்தவங்களுக்கு போகும் அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வீடியோஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூஸ் போகும். ஒரு சிலருக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருந்தும் வந்து வியூஸ் போகாது. ஸோ இவங்க இந்த அப்டேட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து கம்மியாக போகுதுன்னா இந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. யாராருக்கெல்லாம் வீடியோஸ் நல்லா போதோ, யாரெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா போட்டு வியூஸை வந்து அதிகமாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து நார்மலாகவே இந்த 8000ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மட்டும் சேனலை வந்து வச்சுருந்தா போதும் அப்படின்றத மாதிரி தான் இந்த அப்டேட் வந்து இருக்குது. சரி, இது வந்து நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20% பாதிக்கும், ஒரு 80% பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 10,000 ஒரு இன்கம் எடுக்கணும் அந்த யூடியூப்லேருந்து எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1,50,000 லட்சம் வியூஸாவது போகணும். அதாவது மாதத்துக்கு 10,000 நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து எடுக்கணும்னா ஒரு 1,50,000 வியூஸாவது போகணும். ஸோ 1,50,000 வியூஸ் போகுதுன்னா ஒரு 3,000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்துலேயே வரும். 10,000 எடுக்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு 3,000 வாட்ச் ஹவர்ஸாவது போயிடுதுன்னா, ஸோ 8,000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ஜஸ்ட் கவர் அப் பண்ண முடியும். ஒரு 8,000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ஒரு வருஷம் ஆகியே நீங்கள் எடுக்க முடியல, ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தும் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய தேவையே இல்லாத வீடியோஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இதை வந்து நினைக்கிறாங்க. அது நினைக்கிறது மட்டும் இல்லை, நல்லா இருந்தால் வியூஸ் போகுது இல்லையா. ஸோ இதுதான் காரணம். ஸோ 10,000 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல வீடியோஸாக போடுவீங்க, நல்ல உங்களுக்கு வந்து வியூஸ் போகும், அது மூலிமா நல்ல காசு வரும். ஆனால் நீங்களே பாருங்கள், உங்களுடைய வீடியோஸ் வந்து வியூஸே போகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் மாதத்துக்கு ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 கூட எடுத்துக்கோங்க, 5,000 கூட எடுக்க முடியலன்னா உங்களுக்கே வந்து இப்போது சப்போஸ் யூடியூப் வந்து ஃப்ரீ மானிட்டைசேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 வாட்ச் ஹவர்ஸும் இல்லை 8,000 வாட்ச் ஹவர்ஸும் இல்லை ஆரம்பித்து அப்படியே உள்ளே வந்து நீங்கள் வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கலான்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வியூஸே போகல, வருஷக்கணக்கெலாம் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க, அது வியூஸே போகலன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு போயிடுவீங்க, அப்படி தானே. ஸோ அதை தான் இவங்க வந்து இன்டைரக்டாக சொல்ல வராங்க. உங்கள் வீடியோஸ் வியூஸ் போனால் ஆட்டோமேட்டிக்காக 8,000 வரப்போகுது, நாங்கள் த்ரெஷ்ஹோல்டு வந்து 8,000 ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் பல யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, நல்ல வீடியோஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஏறிடும் அப்படின்ற மாதிரி பல ஆனால் அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து 8,000ன்றது ரொம்ப ஓவர், யூடியூப் வந்து ரொம்ப பேராசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அதுவும் இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி ஃபெமிலியராக இல்லை, ஒரு புது சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும் போது என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வியூஸ் போகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு 50, 100, 200 அப்படி தான் போகும், அப்படி தானே. ஸோ இந்த மாதிரியான வியூஸ் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டினியூஸாக ஒரு நாளைக்கே ஒரு 4, 5ன்னு வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணால் தான் இனிமேல் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்து டுட்டோரியல் மாதிரியெல்லாம் வீடியோஸ் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வியூஸ் அதிகமாக போகாது. டெக் சேனல் நடத்துறீங்கன்னு வச்சேன், டெக் சேனல்லாம் இனிஷியலாக அவ்வளோவா வியூஸ் போகாது. டெக் சேனல்லாம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஒரே ஃபோனை வச்சு நிறைய பேர் போடுவாங்க, அதையும் தாண்டி வந்து உங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னு என்ன இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பர்டிகுலர் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் நார்மலாகவே அதிகமாக போகாது. ஸோ இந்த மாதிரி சேனல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க 8,000 வந்து வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. மற்றபடி இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஈஸியாகவே ரீச் பண்ணிடும். யாருக்கு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரீச் ஆகிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சேனல்லாம் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகிடும் அவங்களாம் மானிட்டைசேஷன் வாங்க. ஸோ இது பல நியூ கிரியேட்டரை வந்து இது அழிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழிச்சிடும். ஏன்னா 2 வருஷம் கிட்ட ஒருத்தர் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்காமல் எப்படி இருப்பாங்க. இப்போ நான் எப்படி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது அப்படி ஆகிட்டாங்களே, சரி நம்ம வீடியோஸே போடல,
நம்ம ஒரு 5 மாதம் இருக்குது சரிங்களா. February தான் இது வந்து இந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொண்டு வராங்களாம். நம்ம போட்டுன்னு இருக்கலாம், வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆனால் நல்லது, இல்லைனா 8000 வாட்ச் ஹவர்ஸை வந்து நம்ம நோக்கி போவோம். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஏதோ ஒன்று ஜஸ்ட் லைக் தட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஆகிடுவாங்க. நானும் அப்படி தான் ஆகிட்டேன். ஸோ ஒரு ப்ராப்பராக பார்த்து இது பார்த்து லைட்டு பார்த்து செட்டிங் பார்த்து அப்படிலாம் போடணுன்னு இல்லாமல் ஏதோ ஜஸ்ட் லைக் தட்டு போடணுன்ற மாதிரி ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நல்ல வீடியோஸ் வந்தால் ரீச் ஆகும். அதுவும் நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா, நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணலாம். இந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.